வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. முன்ன என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுறதே கிடையாது. திடீர்னு பேசுறத நிறுத்திட்டாங்க. திடீர்னு என்ன பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முன்னாடிலாம் நான் சில விஷயங்கள் பேசினா அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அதே விஷயத்த தான் பேசுறேன். ஆனா அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, பேச மாட்றாங்க, அதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை விட்டு வெளியில் வந்து நம்மளோட லைஃப்பை ப்ரொடக்டிவாக மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தேவைக்காக பழகுறாங்க சில நபர்கள். அந்த தேவை முடிவடைஞ்சதுக்கப்புறமா நம்மளோட தேவை அவங்களுக்கு இனிமேல் தேவையில்லைங்கும் போது அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃபிஷான நபர்கள் நம்மளை விட்டு போகிறது கூட சில நேரங்களில் நமக்கு நல்லது தான். ஏன்னா சில மனிதர்கள் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃபே வந்து ஃப்ளரிஷ் ஆகும், நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க போகிறத பற்றி நம்ம ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணணும்? ஆனால் அந்த ஹார்ட் பிரேக் சமயத்தில் அது வந்து கண்டிப்பாக தோணாது. அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவாக கூட தோணாது சில பேருக்கு. என்னதான் அவங்க தப்பான விஷயங்கள் பண்ணாலும், ஹர்ட் பண்ணாலும் அவங்க பின்னாடியே போய் கெஞ்சுறது, இதெல்லாமும் பல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட மனம் இறங்கவே இல்லை, பேச மாட்றாங்க. அதாவது அவங்க பேசாமல் இருக்கிறனால நீங்கள் ஹர்ட் ஆகுவீங்க அப்படின்னு தெரிஞ்சே சில பேர் வந்து ஹர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க வந்து தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அதை மன்னிச்சிடலாம். ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பேசாமல் விட்டுட்டு போனால், இல்லை ஹர்ட் பண்ணால், ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுவாங்க, தூங்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சே ஒரு சிலர் இன்டென்ஷனாக பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் அழறீங்க, அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் அவங்க ஒர்த்தே கிடையாது. ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து வேஸ்ட்டு. பட் இருந்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பட் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் அழறதுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் தகுதியான பர்சன் அவங்க கிடையாது. ஒருவேளை அப்படி அந்த ஒர்த் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் என்ன ரீசன் அப்படிங்கிறதையாவது சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் அதுக்கப்புறம் லேட்டரான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட பேசாமல் வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ண முடியும்? உங்களை விட்டுட்டு வேறு யார் கூட போயாச்சு. அப்போது அட்லீஸ்ட் வந்து இப்போவாது தெரிஞ்சிருச்சு உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இனிமேல் எப்படி வந்து ஹாப்பியாக லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ நம்மளை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு போகிறவங்க எப்படி ரைட் பர்சனாக இருக்க முடியும்? எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குதோ அப்படி ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்ற பர்சன் எப்படி ரைட் பர்சனாக இருக்க முடியும்? அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ, கஷ்டமோ நஷ்டமோ அவங்களோடே இருக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க தான் ரைட் பர்சன். இவங்கக்கிட்ட கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சாச்சு, அவ்வளோதான் போதும் அப்படின்னு அவங்கள டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகி யார்கிட்ட என்ன கிடைக்குமோ அவங்களோட போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக கரெக்டான பர்சன் கிடையாது. அதனால் அவங்க நம்மளை விட்டு போகிறது கூட ஒரு வகையில் நல்லது தான். பட் இந்த ஹார்ட் பிரேக், இந்த ஒரு மன உளைச்சல்லேருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு 6 செல்ஃப் ப்ராக்டிசஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, சைக்கோ ட்ராமா. அதாவது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு வந்து மறக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதை நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைண்ட் பண்ணணும். அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு எதுவுமே நீங்கள் வந்து பதில் சொல்லக்கூடாது, மைண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்குமே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த இன்சிடெண்ட்டை வந்து அப்படியே ஓட்டி பார்க்கணும். சைக்கோ ட்ராமானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நடந்த சில இன்சிடெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். முடிவடையாமல் இருக்கிற அந்த நினைவுகள் எல்லாத்தையும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணும்போது அது முடிவடையுது. ஸோ அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு சுமையே குறைஞ்ச மாதிரி ஆகிடும். எல்லாமே குப்பையெல்லாம் வெளியேறிடுச்சு, தூக்கி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அப்படியே தூக்கி வெளியில் போட்ட ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைக்கோ ட்ராமா. இதை நீங்கள் வந்து எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற டைம் எல்லாம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு அந்த இன்சிடெண்ட் அப்படியே ஓட்டி பார்க்குறீங்க. அதுக்கு பதில் சொல்லாதீங்க, அதுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரியாக்ஷனே கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஓட்டி பார்த்துட்டு அதோடு நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, எல்லாமே என்னை விட்டு ரிமூவ் ஆகிடுச்சு, நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நீங்கள் ரொம்ப க்ளீனாக அப்படியே கிறிஸ்டல் கிளியராக ஃபீல் பண்ணணும். அப்போது உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும்.
அடுத்து 2வது ஆகாய தியானம். இது நீங்கள் வானத்தை பார்த்து தியானம் பண்ணணும். வெயில்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சாயங்கால நேரமாக பார்த்துட்டு நீங்கள் அது வானத்தை பார்த்தும் பண்ணலாம். அப்படி அதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜினேஷனில் பண்ணலாம். கண்ணை மூடி வானம் தெரிகிற மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுட்டு அதில் மேகங்கள் எல்லாமே மிதந்து போகுது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக நீங்கள் அந்த வானமாகவே நீங்கள் மாறி அதுக்குள்ளே ஊடுருவி நீங்கள் தியானம் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது என்னென்னா ஒரு மேகங்களோ அப்படியே பாஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய நினைவுகள் அந்த தாட்ஸ் எல்லாமே ஒரு மேகம் மாதிரி அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அது ஒரு இடத்துல நிற்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் அப்படியே நிற்காது. நம்ம எண்ணங்களும் ஒரு மேகங்கள் மாதிரி தான் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்க. ஸோ நீங்கள் வானத்தை பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அதே தான். ஜஸ்ட்டு நீங்கள் வானத்தை பார்க்கணும். அந்த மேகங்கள் எல்லாமே அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். மேகங்களை பற்றி நீங்கள் எதுவுமே கற்பனை செய்யக்கூடாது, எதுவுமே நீங்கள் யோசிக்கவும் கூடாது, கவிதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா ரொம்ப அழகான வானத்தை பார்த்த உடனே அப்படியே நம்ம கவிதையெல்லாம் சொல்கிற மூடுக்கு போயிடக்கூடாது. சும்மா அப்படியே பார்த்தா போதும், பார்க்கணும். அந்த மேகங்கள் எல்லாமே அப்படியே பாஸ் ஆகிட்டு போகிறத அப்படியே கவனிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே அந்த மேகத்துக்குள்ளே அப்படியே வானத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு மோடுக்கு நீங்கள் போவீங்க. அப்படி நீங்கள் என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடினோடனே அந்த வானமே அப்படியே உங்களுக்கு அந்த கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம அந்த ஸ்கையை கேஸ் பண்ணிட்டோம்ல, நல்லா நம்ம உத்து கவனிச்சிட்டோம். அந்த மாதிரி கவனித்தா என்னாகும், கண்ணில் அப்படியே அந்த ஸ்கையோடைய இது உங்களுக்கு நிற்கும்ல. இப்போ கண்ணை மூடினோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த வானம் அதில் அழகாக அந்த மேகங்கள் எல்லாம் மிதந்து போகிறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி காட்சி தெரியும். இப்போ இதை செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தாட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் மொட்டை மாடியில் போய் வானத்தை டைரெக்டாக பார்த்தும் பண்ணலாம். சில நேரத்தில் எனக்கு அப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா நீங்கள் கற்பனை மூலமாக கண்களை மூடி நான் வானத்தில் இருக்கிறேன், மேகங்களை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சும் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே சேம் தான். பட் டைரெக்டாக பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு எக்ஸ்போஷர், அந்த டைரெக்ட் எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க, மேகங்கள் எல்லாம் மிதந்து போகுது, அப்படியே ஃபுல் கேசிங் பண்ணுறீங்க. அந்த வானத்தில் இருக்க மேகங்களுக்குள்ளே ஊடுருவி அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. கண்களை மூடி அந்த காட்சியை கவனிக்கிறீங்க. அப்போ தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் தான் மேகங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மேகங்கள் எப்படி பாஸ் ஆகி போகுதோ அதே மாதிரி தான் உங்கள் எண்ணங்களும் அப்படியே பாஸ் ஆகி போயிடுது. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 எண்ணங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பை கவனிக்கணும். அதாவது மேகங்கள் எப்படி அப்படியே நகர்ந்து போகுதோ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் ஒன்று விட்டு ஒன்று அப்படியே மாறி மாறி மேகங்கள் மாதிரி அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த 2 எண்ணங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த சின்ன கேப்பை நீங்கள் நோட் பண்ணணும். அது சில நேரங்களில் கொஞ்சம் குட்டியாக கேப் இருக்கும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது ஒரு மேகம் மூவ் ஆகி போனதுக்கப்புறம் இன்னொரு மேகம் பாஸ் ஆகிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு எண்ணம் வந்த பிறகு அடுத்த எண்ணம் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவேர்னஸாக அதை கவனிக்கணும். ஸோ இந்த ஆகாய தியானம் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஓவர் திங்கிங் ஹேபிட் குறையும். எண்ணங்கள் எல்லாமே குறையும் போது உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். அடுத்து 3வது, எந்த ஒரு பிளானும் இல்லாமல் எங்கேயாவது கால் போன போக்கில் கிளம்பி போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இடங்களுக்கு போங்க. நீங்கள் ஊரெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்படியே போங்க. போயிட்டு ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு தோணும் இங்கே போகலாம் அப்படின்னு, அப்படியே நீங்கள் எந்த பஸ்ஸோ அது லாஸ்ட்டு ஸ்டேஷன் எங்கே போகுமோ அங்கே வரைக்கும் போங்க. போயிட்டு அன்னோன் பீப்புளை மீட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட வழி கேட்டு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு புக் ஸ்டோருக்கு போங்க. இங்கே ப்ரீ பிளான் பண்ணாதீங்க, ஆத்தர் பற்றி என்னன்னு பார்க்காதீங்க, இந்த புக்கு என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்காம ஏதாவது உங்கள் கண்ணில் படும் இந்த புக்கு வாங்கலான்னு உங்கள் மனசுக்குள்ளே உள்ளுணர்வு சொல்லும். அந்த புக்கை வாங்கி நீங்கள் படிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாள் தேடின ஒரு விஷயம் கிடைக்கலாம், இல்லை அது மூலமாக உங்களுக்கு லைஃப் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலான்றதுக்கான ஏதாவது ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ப்ரீ பிளான் பண்ணாமல் சடனாக உங்களுக்காக உள்ளுணர்வாக தோணும், இதை பண்ணணும், இங்கே போகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுங்கள். அது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹார்ட் பிரேக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் உங்களுக்காக வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 4வது, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எங்கேருந்து வருது, நமக்கு பழைய விஷயங்கள் நடந்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மெமரி தானே.
அதை வந்து ஓட்டி பார்த்துட்டே இருக்குது. ஸோ அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீங்கள் ட்ரெயின் அவுட் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுங்க. ஜிம் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸசைஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த ஒர்க் அவுட் எல்லாமே நிறைய பண்ண எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதுக்கு நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போ திங்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த எனர்ஜி வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத திங்கிங்கான எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பாக குறையும். அப்படி இருக்கும்போது அதிகமான எண்ணங்கள் இல்லாமல் நீங்கள் மன அமைதியோடு இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த 5வது மூச்சு பயிற்சி. மூக்கு வழியாக நல்லா எவ்வளோ உங்களால் லங்ஸை ஃபில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் மூச்சை உள்ளே இழுத்துக்கணும். இழுத்து ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மூச்சை விடும்போது வாய் வழியாக எவ்வளோ உங்களால் லங்ஸை வந்துட்டு எம்டி பண்ண முடியுமோ அந்த மாதிரி காற்றை வந்து எம்டி பண்ணணும். அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து மூக்கு வழியாக மூச்சை உள்ளிழுத்து லங்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு வாய் வழியாக கம்ப்ளீட்டாக அந்த மூச்சை வந்துட்டு வெளிவிடும்போது லங்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளிவிடுற மாதிரி நினச்சிட்டு அப்படி வெளிவிடும்போது ஃபுல் நெகட்டிவிட்டிஸும் உங்களை விட்டு வெளியேறி போகிற மாதிரி நீங்கள் நினைக்கணும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி தேவையில்லாத ஓவர் திங்கிங் எல்லாமே அது வழியாக வெளியேறி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உட்காந்து ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த தீபத்தை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்து பாருங்கள். அடுத்தது நிற்கிற பொசிஷனில் ஜஸ்ட்டு கண்ணை மூடி அப்படியே உங்கள் உடம்பை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். அதாவது கை கால்களை அசைக்கணும்னு தோணலாம், இல்லை டான்ஸ் ஆடணும்னு தோணலாம், இல்லை என்ன அந்த இடத்துல உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணணும். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் உங்களுக்கு உள்ளுணர்வாக தோணும். கை கால்களை அசைக்கணும்னு தோணலாம், டான்ஸ் ஆடணும்னு தோணலாம். கண்ணை மூடிட்டே நீங்கள் இதை வந்து பண்ணலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா படுத்து செய்யக்கூடிய பயிற்சி. ஜஸ்ட் அப்படியே கம்ப்ளீட் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் அப்படியே கீழே தரையில் படுத்துருங்க. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது ப்ளே பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து அசையவே கூடாது. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே அசையாமல் நீங்கள் கை கால்கள் அசைக்காமல் அப்படியே படுத்துடணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூச்சு காற்றை மூக்கு வழியே உள்ளே இழுக்கணும், லங்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் மூச்சு காற்றை வாய் வழியாக கம்ப்ளீட்டாக லங்ஸ் காலியாகிற அளவுக்கு அப்படியே வெளிவிட்டுடுறீங்க. அதுக்கு அடுத்தது உட்காந்து தீபத்தை, அந்த சின்ன மொட்டு எரியிற அந்த தீபத்தை வந்துட்டு கண்களால் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நிற்கிற நிலையில் நீங்கள் வந்து கண்களை மூடி உங்கள் உடம்பை கவனிக்கிறீங்க. என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு அப்போ தோணுதோ அதை நீங்கள் டான்ஸ் ஆடலாம், இல்லை கை கால்கள் அசைக்கலாம், என்ன தோணுதோ அதை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அப்படியே அசையாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே படுத்துடணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள் எல்லாமே வெளியேறும். அதே சமயத்தில் நிறைய யோசனை வருது, இந்த மாதிரி ஓவர் திங்கிங் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அவங்கள பற்றின எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஏற்கனவே காயப்பட்ட இடத்துலையே அங்கேயே சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது இன்னமுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இடத்த மாற்றுங்க, இல்லை ஏதாவது ஜாப் வந்து புதுசாக ஏதாவது மாற்றங்கள் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும், பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தேவையில்லாத மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. சேட்டை சும்மா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இதுக்கு முன்னாடி பேசினது இதெல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அந்த பர்சன்னால் உங்களுக்கு வந்து சஃபரிங் தான் அப்படிங்கிறது தீர்மானமாக தெரிஞ்ச பிறகு அந்த சேட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பழைய நினைவுகள் எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸு எதெல்லாம் அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு கிளியராக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தடுக்காதீங்க. ஏன்னா போகிறவங்கள நம்ம கெஞ்சி கூத்தாடி அவங்கக்கிட்ட காலில் கையிலலாம் விழுந்து தான் ஒரு உறவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலம் முழுக்க ஒருத்தருக்கு அடிமையாக மட்டும்தான் இருக்க முடியுமோ தவிர உங்களுக்குன்னு இருக்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாமே நிச்சயமாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போகும்போது அதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தாலும் பரவாயில்ல. பட் அப்பயுமே உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. நீ எதுக்கு சும்மா என்கிட்டே வர அப்படின்னு உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தி பேசுகிற சில நபர்களுக்காகலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது உலகம் ரொம்ப பெருசு, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போகிறவங்க கிட்டலாம் நீங்கள் போய் கெஞ்சி
கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது. அதனால் பேசுகிறியா சந்தோஷம், பேசலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு போயிட்டே இருங்க. அதுதான் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி செய்கிற நபர்களுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுனால ஒன்றுமே உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது. அவங்க வந்து ரொம்ப கிளவராக ஹாப்பியாக இன்னொருத்தவங்களோட போயிட்டு ஜாலியாக இருக்க போகிறாங்க. அதை பார்த்து நீங்கள் சஃபர் ஆகிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கணுமான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் இவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நம்மளை நாம் பார்த்துக்கணும், செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸில் இன்னுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கும் தோண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எதுக்காக அழணும், எதுக்காக இப்படி சாப்பிடாமல் இருக்கணும், ஏன் வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு நபர் பின்னாடியே அலையணும். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் கெஞ்சவே கெஞ்சாதீங்க. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.